ஹலோ எவ்ரிவான். நாம் இப்போ நம்மளுடைய பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை எப்படி பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணி பேசுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பேச்சு வழக்கில் கதையாக சொல்வோம்ல, நேற்று இதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் நம்ம நரேட் பண்ணுறப்போ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறது, எந்த V2 ஃபார்ம் யூஸ் பண்ணுறது, V2 யூஸ் பண்ணுறதா V3 யூஸ் பண்ணுறதா, இதுலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸை வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம். அதுக்கான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு சென்டென்ஸாக எப்படி மாற்றுறதுன்னு இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கற்றுக்கணும்னா மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட 1-to-1 ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் மாற்றுறான்னு பார்க்கலாம். நேற்று நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். நேற்றுனா இங்கிலீஷில் எஸ்டர்டே, நான்னா ஐ, 5 மணிக்குனா 5 o'clock, எழுந்திருச்சேன் அப்படின்னா எழுந்திருக்கிறதுக்கான வெர்ப் என்னது? வேக்கப். அங்கே எழுந்தேன்னு போட்டிருக்கேன். அப்போ வேக்கப்போட பாஸ்ட் டென்ஸ் என்னது? வோக்கப். ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி யோசிங்க. ஓகே, அதுக்கடுத்து நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். குளிச்சிட்ட பிறகு அப்படின்னு எழுதியிருக்கேன். குளிக்கிறதுனா என்னது? பாத்திங். குளிச்சிட்ட பிறகுனா ஆஃப்டர் இல்லையா? அப்போ குளிச்சிட்ட பிறகுனா ஆஃப்டர் பாத்திங். ஜிம்முக்கு 6 மணிக்கு போனேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஜிம்முக்குன்னா என்ன அர்த்தம்? கூ வந்திருக்குன்னா என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? டு யூஸ் பண்ணணும். அப்போ ஜிம்முக்குன்னா டு ஜிம். 6 மணிக்கு அப்படின்னா at 6 o'clock. போனேன், சென்றடைந்தேன்றது பாஸ்ட் டென்ஸ். போகிறதுக்கான வெர்ப் என்னது? கோ. போயிட்டேன்றதுக்கான வெர்ப் என்னது? வெண்ட். ஸோ இப்போ நம்ம சென்டென்ஸாக யோசித்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன வார்த்தை யூஸ் பண்ணி எப்படி அந்த தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் மாற்றலான்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் எழுந்தேன், ஐ woke up. நான் 5 மணிக்கு எழுந்தேன், ஐ woke up at 5 o'clock. நான் நேற்று 5 மணிக்கு எழுந்தேன், ஐ woke up at 5 o'clock yesterday. இல்லைனா இதை yesterday I woke up at 5 o'clock இப்படியும் சொல்லலாம். ஓகே, குளிச்சிட்ட பிறகு அப்படின்னா ஆஃப்டர் டேக்கிங் அ பாத், ஆஃப்டர் டேக்கிங் அ ஷவர், ஆஃப்டர் பாத்திங், இந்த மாதிரி 3 வகையில் சொல்லலாம். நான் ஜிம்முக்கு போனேன் அப்படின்னா ஐ வென்ட் டு த ஜிம். நான் ஜிம்மை சென்றடைந்தேன் அப்படின்னா ஐ ரீச் த ஜிம். ஓகே, ரீச்னும் போது டு யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ போனேன்னா ஐ வென்ட்டு, சென்றடைந்தேன் அப்படின்னா ரீச்டுன்னு அர்த்தம். 6 மணிக்கு அப்படின்னா at 6 o'clock. ஸோ நான் ஜிம்முக்கு போய் சென்றடைந்தேன். I reached the gym 6 மணிக்கு at 6 o'clock. ஸோ ஆஃப்டர் டேக்கிங் அ ஷவர், நான் குளிச்சிட்ட பிறகு ஐ reached the gym at 6 o'clock. நான் ஜிம்மை 6 மணிக்கு சென்றடைந்தேன். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸை பார்க்கலாம். அதுக்கான வேர்ப்ஸை நெக்ஸ்ட் பார்த்துட்டு அது எப்படி கோர்வையாக நம்ம படித்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி கோர்வையாக எப்படி சென்டென்ஸாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பிறகு அப்படின்னா தென்னு அர்த்தம், அதுக்கு பிறகு அப்படின்னா ஆஃப்டர் தட்டுன்னு அர்த்தம். ஸோ பிறகுக்கு தென் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே 1 மணி நேரம் ஒர்க் அவுட் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1 hour. ஓகே, 1 hour ஒர்க் அவுட் செஞ்சுட்டு. அப்போ ஒர்க் அவுட் செஞ்சுட்டேன்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்போ ஒர்க் அவுட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஒர்க்டு அவுட். அங்கன்னா என்ன அர்த்தம்? தேர்ன்னு அர்த்தம். இந்த மாதிரி விட்டுன்னு வந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் அண்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஸோ ஐ ஒர்க்ட் அவுட் தேர்ன்னு பயன்படுத்திட்டு இந்த விட்டுக்கு பதிலாக அண்டு பயன்படுத்திக்கோங்க. 7 மணிக்கு வீடு திரும்பிட்டேன், 7 மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன்னு சொல்கிறோம். அப்போது 7 மணிக்குன்னா at 7 o'clock, வீட்டுக்கு திரும்ப வருதுன்னா ஐ ரிட்டர்ன்டு பேக் அப்படி சொல்லணும். ஏன்னா வீட்டுக்கு திரும்புவேன்னு சொல்லலை, நான் திரும்பினேன்னு சொல்கிறேன். அப்போ ஐ ரிட்டர்ன்டு பேக் சொல்லலாம், இல்லை கம் பேக்கு பதிலாக கேம் பேக்குன்னு சொல்லணும். ஓகே, ஏன்னா கம் பேக்குன்றது ப்ரெசண்ட்டு. ஓகே, அடுத்து அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு அர்த்தம். காலை உணவு அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு அர்த்தம். உட்கண்டேன் அப்படின்னா சாப்பிட்டேன்னு அர்த்தம். அப்போ சாப்பிட்றதுன்னா ஈட்டு, சாப்பிட்டேன் அப்படின்னா ஏட்டு. ஓகேவா? ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஏட்டு. ஆனால் நம்ம ஃபுட் வெரைட்டிஸை பற்றி சொல்லும் போது ஏட்டுக்கு பதிலாக ஹேடுன்னு கூட சொல்லலாம். ஓகே, அடுத்து நான் அங்கே ஒர்க் அவுட் பண்ணேன். பிறகு அப்படின்னும் போது தென்னு, அங்கே ஒர்க் அவுட் பண்ணேன்றது ஐ ஒர்க்டு அவுட் தேர். ஐ ஒர்க்டு அவுட் தேர். 1 மணி நேரத்துக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணேன்றதுக்கு ஐ ஒர்க்டு அவுட் தேர் ஃபார் அன் ஹவர். ஐ ஒர்க்டு அவுட் தேர் ஃபார் அன் ஹவர். 1 மணி நேரத்துக்கு அப்படின்னா ஃபார் அன் ஹவர். ஓகே, செஞ்சிட்டு
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விட்டுன்னு வந்திருக்கு, அப்போ அண்டு போட்டுக்கோங்க. ஓகே, 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், அப்போ திரும்பி வந்துட்டேன். ஓகே, ஐ ரிட்டர்ன் பேக் அப்படின்னா திரும்ப வருவேன். ஐ ரிட்டர்ன்டு பேக் அப்படின்னா ரிட்டர்னோட பாஸ்ட் டென்ஸ் ரிட்டர்ன்டு. அப்போ ஐ ரிட்டர்ன்டு பேக் இல்லை ஐ ரிட்டர்ன்டு ஹோம்னா வீட்டுக்கு திரும்பினேன் at 7 o'clock. நான் 7 மணிக்கு வீட்டுக்கு திரும்பினேன். ஓகே, அடுத்து நான் காலை உணவு சாப்பிட்டேன். அடுத்து நான் என்னது நெக்ஸ்ட் காலை உணவுனா பிரேக்ஃபாஸ்ட். நான் சாப்பிட்டேன்னா ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், இல்லைனா ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொல்லலாம். நம்ம வந்து இந்த ஃபுட்டை சொல்லும் போது மோஸ்ட்லி ஏட்டுன்னு பயன்படுத்தக்கூடாது, ஹாவ் ஹேட் இப்படி தான் பயன்படுத்தணும். ஓகே, ஸோ காலை உணவு உண்டு விட்டு வேலைக்கு கிளம்பினேன். இதுக்கான வேர்ட்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். காலை உணவுன்றது பிரேக்ஃபாஸ்ட், உண்டு அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அப்போ ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட்டு, விட்டு அப்படின்னா இங்கிலீஷில் அண்டுன்ற கன்ஜங்ஷனை பயன்படுத்தணும். வேலைக்கு அப்படின்னா டு ஒர்க்கு, கிளம்புனேன் அப்படின்றது கெட் ரெடி, கெட் ரெடியோட பாஸ்ட் டென்ஸ் காட் ரெடி. ஓகே, அங்கே வேலை செஞ்சுட்டு அப்படின்னா அங்கு அப்படின்றதுக்கு தேர், வேலை செஞ்சுட்டு அப்படின்னா ஒர்க்குடுன்னு அர்த்தம். ஓகே, ஒர்க்குடு, விட்டுனா அண்டுன்னு அர்த்தம். 5 மணிக்கு அப்படின்னா at 5 o'clock. வீடு திரும்பினே அப்படின்னா திரும்புறது அப்படின்னா ரிட்டர்ன் பேக்கு இல்லைனா கம் பேக். இங்கே பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதால ரிட்டர்ன்டு பேக் இல்லைனா கேம் பேக் அப்படி சொல்லணும். வீடுனா ஹோம். இப்போ எப்படி கோர்வையாக பேசலான்னு பார்க்கலாம். ஐ லெஃப்ட் அப்படின்னா நான் போனேன் இல்லைனா நான் கிளம்புனேன்னு அர்த்தம். ஐ லெஃப்ட் ஃபார் ஒர்க்னா நான் வேலைக்கு போனேன், நான் வேலைக்கு கிளம்புனேன் அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா உணவு சாப்பிட்ட பிறகு, அதாவது வந்து காலை உணவு சாப்பிட்ட பிறகுன்னு அர்த்தம். ஏன்னா பிறகுனா ஆஃப்டர் இல்லையா. ஸோ ஐ லெஃப்ட் ஃபார் ஒர்க் ஆஃப்டர் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு வேலைக்கு போனேன், வேலைக்கு கிளம்புனேன் அப்படின்னு அர்த்தம். அங்கே வேலை செஞ்சுட்டு அப்படின்னா ஆஃப்டர் ஒர்க்கிங் தேர், செஞ்சுட்ட பிறகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செஞ்சு விட்டுனாலும் செஞ்சுட்ட பிறகுனாலும் ஒன்று. அப்போ ஆஃப்டர் ஒர்க்கிங் தேர், அங்கே வேலை செஞ்சுட்ட பிறகு வீடு திரும்பினேன். ஐ ரிட்டர்ன்டு ஹோம், ஐ ரிட்டர்ன்டு பேக் ஹோம், ஐ கேம் பேக் ஹோம். இந்த 3 சொல்லலாம். 5 மணிக்குன்றதால at 5 o'clock. ஸோ ஐ ரிட்டர்ன்டு பேக் ஹோம் at 5 o'clock. நான் 5 மணிக்கு வீடு திரும்பினேன். ஆஃப்டர் வாக்கிங் தேர், அங்கே வேலை செஞ்சிட்ட பிறகு ஐ ரிட்டர்ன்டு ஹோம் at 5 o'clock. நான் 5 மணிக்கு வீடு திரும்பினேன். இதுதான் அதுக்கான மீனிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அப்படின்னா இங்கிலீஷில் ஆஃப்டர் தட்னு அர்த்தம். சிறிது நேரம் அப்படின்னா ஃபார் அ வாயில், ஃபார் அ வாயில் அப்படின்னு சொல்லலாம். ஓய்வெடுத்து அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதால ரெஸ்டோட பாஸ்ட் டென்ஸ் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். பிறகு அப்படின்னா தென்னு சொல்லி பயன்படுத்தலாம், அண்ட் தென்னு கூட சொல்லலாம். ஸ்நாக்ஸ் அண்ட் டீ சாப்பிட்டுட்டு அப்படின்னா ஸ்நாக்ஸ் அண்ட் டீ. ஓகே, சாப்பிட்டுட்டு அப்படின்னா ஹேட் ஸ்நாக்ஸ் அண்ட் டீன்னு சொல்லலாம், இல்லை ஏட் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ அப்படி சொல்லலாம். ஸோ விட்டுனா அண்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஃப்ரெண்ட்ஸோடு அப்படின்னா நண்பர்களுடன் அப்படின்னா வித் மை ஃப்ரெண்ட்ஸ், வித் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லணும். விளையாட போனேன், விளையாட சென்றேன் அப்படின்னா வென் டு பிளே அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி இது சென்டென்ஸாக மாற்றுறதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஆஃப்டர் தட் ஐ டூக் அ ரெஸ்ட், நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், இல்லைனா ஐ ரெஸ்டட்னு கூட சிம்பிளாக சொல்லலாம். ஆஃப்டர் தட் ஐ டூக் அ ரெஸ்ட், அதுக்கு பிறகு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஃபார் அ வைல், கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ ஆஃப்டர் தட் ஐ டூக் அ ரெஸ்ட் ஃபார் அ வைல், நான் கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் அதுக்கு அடுத்து இல்லைனா பிறகு ஐ ஹேட் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ, நான் ஸ்நாக்ஸும் டீயும் சாப்பிட்டேன். அண்ட் ஐ வென்ட் டு பிளே, அண்ட் நான் விளையாடுறதுக்கு போனேன். அண்ட் ஐ வென்ட் டு பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு போனேன். ஸோ ஆஃப்டர் தட் ஐ டூக் அ ரெஸ்ட் ஃபார் அ வைல், அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அண்ட் தென் ஹேட் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ, ஸ்நாக்ஸும் டீயும் சாப்பிட்டேன். அண்ட் அப்புறம் ஐ வென்ட் டு பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறதுக்கு போனேன். பிறகு அப்படின்னா தென் சொல்லலாம். சிறிது நேரம், கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் அப்படி சொல்லலாம். 8 மணிக்கு அப்படின்னா at 8 o'clock. மீண்டும் வீடு திரும்பினே அப்படின்றது திரும்புறதுன்னா உங்களுக்கே தெரியும், ரிட்டர்ன் பேக்கு இல்லை கேம் பேக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து அப்படின்னாலே ஆஃப்டர் தட், அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். என்னுடைய இரவு உணவை சாப்பிட்டேன். என்னோட இரவு உணவுன்னு என்ன அர்த்தம்?
டின்னர்னு அர்த்தம். என்னுடைய இரவு உணவு அப்படின்னா என்ன அர்த்தம்? மை டின்னர். சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹேடுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஏட்டுன்னு சொல்லலாம். கடைசியா கடைசியானா என்னது? ஃபைனலி 10 மணி அளவில் தூங்க போயிட்டேன். 10 மணிக்கு தூங்க போயிட்டேன் அப்படி வச்சுப்போம். போயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வென்ட்டு. தூங்க போயிட்டேன்னா என்ன அர்த்தம்? தூங்குறதுக்கு போயிட்டேன் அப்படின்னா வென் டு ஸ்லீப். ஓகே, ஸோ இது எப்படி சென்டென்ஸாக மாத்திரம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ தென் பிறகு, ஆஃப்டர் சம் டைம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, ஐ ரிட்டர்ன்ட் நான் திரும்பினேன். ஐ ரிட்டர்ன்ட் ஹோம் நான் வீட்டுக்கு திரும்பினேன். ஐ ரிட்டர்ன்ட் ஹோம் அகெயின் நான் திரும்ப வீட்டுக்கு திரும்பினேன். திரும்ப வீட்டுக்கு போனேன். at 8 o'clock 8 மணிக்கு. ஸோ ஆஃப்டர் சம் டைம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, ஐ ரிட்டர்ன்ட் ஹோம் அகெயின் at 8 o'clock நான் வீட்டுக்கு 8 மணிக்கு திரும்ப போனேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து ஆஃப்டர் தட் என்னுடைய டின்னரை சாப்பிட்டேன். ஐ ஹேட் மை டின்னர். ஐ ஏட் மை டின்னர். ரெண்டுத்தில் எது வேணால் சொல்லலாம். அண்ட் அடுத்து ஐ ஃபைனலி வென்ட் டு ஸ்லீப். கடைசியாக நான் தூங்க போயிட்டேன். ஃபைனலி கடைசியாக. ஐ ஃபைனலி வென்ட் டு ஸ்லீப். கடைசியாக தூங்க போயிட்டேன். at 10 o'clock 10 மணிக்கு. அண்ட் ஃபைனலி வென்ட் டு ஸ்லீப் at 10 o'clock. ஃபைனலாக 10 மணிக்கு நான் தூங்குறதுக்கு போயிட்டேன்.